முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்னு 3 முறை சொல்லிட்டு தூங்க போயிட்டீன்னா என்னை சரணடைஞ்ச உன்னை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன். ஆமேன் செல்லமே, உண்மை அதுதான். நீ எப்போதும் வாழ்க்கையில் அடுத்தவங்களையே பார்க்குற, உன்னை சுற்றி இருக்கவங்களையே பார்க்குற, உன்னையும் பார்க்க மாட்ற, உனக்காக நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்க என்னையும் பார்க்க மாட்ற. முதல்ல இந்த கவலைப்படுவதையும் கண்டதையும் நினச்சி கஷ்டப்படுவதையும் முதல்ல நிறுத்திட்டு முழுசாக என்னை சரணடைஞ்சிடு. முருகா சரணம்னு நீ சொல்லும் வார்த்தைகளின் மூலமாக நான் உன்னையும் உன் வாழ்க்கையும் ஏன் பொறுப்பில் எடுத்துக்குவேன். என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் நான் தோல்வியை கொடுக்க மாட்டேனேன்னு செல்லமே. வாழ்க்கையே சில நேரங்களில் உன்னை பின்னால் இழுத்தாலும் நான் உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு பின்னோக்கி இழுக்கப்படும் போது தானே வேகமாக முன்னேறி போகுது. அதே போலதான் எந்த அளவுக்கு நீ பின்னால் வேகமாக இழுக்கப்பட்டாயோ, தோல்வியை அடைஞ்சாயோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கருத்து தருவேன். நீ அழுததையும் கண்ணீர் விட்டதையும் பலவீனா நினச்சவங்களுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். நீ அழுத கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கவும் உனக்கான நல்ல பலனை கொடுக்கவும் தானே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரையும் குருட்டுத்தனமாக நீ நம்பினதால தான் பல முறை தோற்று விழுந்துட்ட. இனிமேலாவது மற்றவங்கள நம்பாமல் உன்னை நம்பி வாழ தயாராகு. உன்னை நம்பி நீ எழுந்துச்சு நின்னாலே உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றிடுவாய். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்த பிறகு யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அப்பன் முருகன் உன் கூட இருப்பேன். இந்த நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ்ந்தாலே கண்டிப்பாக நிம்மதி உனக்கானதாக உன்னை நோக்கி வந்து சேரும். உன் மனவேதனைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. கண்களில் கண்ணீரும் முகத்தில் சிரிப்பையும் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து அடைக்கலம் கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைப்பேன். யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும், யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் அதை நினச்சி மன வருத்தம் கொள்ளாதே. நீ நல்லதை மட்டும் செய், மற்ற எல்லாத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். என்னை நம்பி நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேனேன்னு செல்லமே. நல்லவங்க எப்போதும் மற்றவங்கள உயர்த்த நினைப்பாங்க. வெற்றி பெற்றவர்கள் அதுக்கு துணையாக வந்து நிற்பாங்க. ஆனால் கெட்டவங்களும் மோசமானவங்களும் தான் அடுத்தவங்களை தோக்கடித்து கீழே தள்ளிவிட நினைப்பாங்க. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துடு என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்களுக்கு நீ மரியாதை கொடுப்பதின் மூலமாக நீ எதையும் இழக்க போகிறதில்ல. அடுத்தவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கும்போது, மதிப்பு கொடுக்கும்போது அது என் அருளை உனக்கு சுலபமாக பெற்றுத்தரும். அப்புறம் என்ன, என் அருளாலேயே உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்திக்க முடியும் அல்லவா. உண்மையிலேயே அறிவாளிகள் சத்தமாக பேச மாட்டாங்க. அமைதியாக யோசிச்சுக்கிட்டு சுற்றி நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு அப்புறமா தான் நல்ல முடிவு எடுப்பாங்க. நீயும் அறிவாளித்தனமாக அனைத்தையும் அமைதியாக உற்று நோக்க தயாராகு. நீ மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் என் அருளால் நான் உனக்கான தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ செய்யும் செயல்களை தடுத்து நிறுத்த இங்கே யாருக்கும் சக்தி இல்லை. தைரியமாக உன் செயல்களை செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தள்ளி போகுதே, தாமதமாகுதேன்னு கவலைப்படுவேனா. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உயர்வாக வெகு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாருக்கும் மனசில் இடம் கொடுத்தாலும் எல்லாரும் ஒன்று அவங்க மனசில் ஒரு ஓரமாக கடைசியில் வச்சுருக்காங்கன்றதை எப்போ புரிஞ்சுக்க போகிற. நீ தான் எல்லாரையும் மதிக்கிற, மரியாதை கொடுக்குற, முக்கியத்துவம் கொடுக்குற. ஆனால் எல்லாரும் உன்னை ஒரு மாற்றாக கடைசி தேர்வாக தான் வச்சுருக்காங்க. இனிமேலாவது உன்னை மதிக்கிற, உனக்கு மரியாதை கொடுக்குற மனிதர்களுக்கு மட்டும் நீ முக்கியத்துவம்னு கொடு. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீ ஏமாளியா கோமாளியா ஆக வேண்டாமேன்னு செல்லமே. யார் மீதும் கோபப்படாதே, யாரை பார்த்தும் பயப்படாதே. அகம்பாவம் உனக்கு வேண்டவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உன் மனப்பக்குவத்துக்காகவே நான் உனக்கான மகுடத்தை சூட்ட போகிறேன். உன்னை நீயே செதுக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது
நான் எப்படி உனக்கு வெற்றியை கொடுக்காம இருப்பேன்? எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கு கிடைச்சதே போதுன்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. தாமதங்கள் எப்போதும் சரியான முடிவைத்தான் கொடுக்கும். உனக்கு தள்ளிப்போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் கூட கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஒரு விஷயத்தை தப்பாக செய்வதை விட பொறுமையாக தாமதமானாலும் சரியாக செய்வது தானே மேலான விஷயம். தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எதையுமே தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கோ. அப்போதுதான் உன் பலத்தின் பலம் என்னங்கிறது உனக்கு புரிய வரும். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்தது கிடையாது. இன்னைக்கு உன்னை அன்பை காட்டி ஏமாத்துற மனிதர்களை எல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அனைத்தையும் மகிழ்ச்சியாக கடந்து வர தயாராகு. உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. கடலில் அலைகளில் சின்ன சின்னதாக வந்து போனாலும் அது பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது தானே. அந்த கடல் அலைகளைப் போல உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். நீ இன்னொருத்தரை காயப்படுத்தினா கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து உன்னை காயப்படுத்துவார். நீ யாரையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ வேண்டாம். நான் உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருப்பேன். தாமதமானாலும் நான் உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என் செல்லமே. ஏமாந்துட்டோம் தோற்று போயிட்டோன்னு சொல்லி மனவேதனையோடு நீ துவண்டு போக வேண்டாம். உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை எல்லாம் உன் கண்ணு முன்னாலேயே தெரியப்படுத்துகிறேன். உன்னை ஏமாற்றிட்டோ உன்னை கஷ்டப்படுத்திட்டோ இங்கே யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. மனசில் பல பாரத்தையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு யாரிடையும் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்க உனக்கு உன் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்படாத. தீய சக்திகளும் உன்னுடைய எதிர்க்கும் எதிரிகளும் எனக்கு பலியாவார்கள். யார் உனக்கு எதிரியாக இருந்து என்ன செய்ய நினைச்சாலும் இந்த அப்பன் முருகன் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான ஒரு நல்ல விடியலையை கொடுக்க நான் வந்துட்டேன். அதனால் தைரியமாக நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். பெற்ற தகப்பனைப் போல நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் என் மடியில் வச்சு பாதுகாக்க போகிறேன். இனி எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில் வராமல் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்க போகிறேன். இந்த அப்பனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராய்க்கும். நீ உதிர்த்த கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக பலன் கிடைச்சே தீரும். உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சிடு. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நீ நம்பு. உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களே நினைத்து நீ கலங்க வேண்டாம். என் கையில் இருக்கும் இந்த சக்தி வேல் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உனக்கான சக்தியை கொடுக்கும். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எந்த வீண் கவலையும் உனக்கு வேண்டாம். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என் 12 கரங்களால் தீர்க்க இந்த பாலமுருகன் வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு ஏறுமுகமாகவே இருக்க போது. என் அருளின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. நீ ஜெயிக்கிறத பார்த்து உன் வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்து பொறாமைப்படுபவர்களை நினைத்து நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். உன்னை எதிர்க்கும் எந்த பொறாமை சக்தியும் இந்த அப்பன் முருகனின் முன்னால் நிற்க முடியாது. யார் எதுக்கு நின்னாலும் எதிர்த்து நின்னாலும் உனக்கு எதிராகவே நின்னாலும் நீ தைரியமாக துணிஞ்சு நிற்கலாம் என் செல்லமே. உன் மனசில் ஒரு இனம் புரியாத சோகமும் பயமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் பயத்தையும் சோகத்தையும் சோர்வையும் போக்கி உனக்கான நல்லதை செய்யத்தானே நான் வந்திருக்கேன். உன் மன பாரத்தையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிரு. என்னையோட உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து சந்தோஷம் உண்டாகும். இந்த அப்பன் முருகனின் அருளால் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குதேன்னு கலங்காத. உன் வறுமை பிணியை அறுத்தறிந்து உனக்கான வசந்தத்தை கொடுக்க நான் வந்துட்டேன்.
இனிமே உன் வீட்டில் நிம்மதி பிறக்கும். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். தோல்விகளை சந்தித்து சோர்ந்து போகாதே என் செல்லமே. இனி நீ எதை தொட்டாலும் தொடங்கும்படி உனக்கு நல்ல காலம் வரப்போகுது. உன் மோசமான நிலைமையை மாற்றி அமைச்சு சந்தோஷமான நல்ல நிலைமையை நான் உனக்கு கொடுப்பேன். நல்ல பிள்ளையாக வாழ்ந்த உன்னை ஏமாத்திட்டு சிரிக்கிறவங்க ரொம்ப நாள் நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன். யார் உனக்கு எதிராக அநீதி செஞ்சாலும் அவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். நீ என்னை நம்பும்போது உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு வர்ற சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு எதிராக மனிதர்கள் தீவினை செஞ்சாலுமே கூட அது உன்னை ஒன்றும் செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு அரணாக நான் நிற்கிறேன். நீ துணிச்சலோடும் தைரியத்தோடும் உன் கடமையை செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும், சூழ்ச்சியோ சதிவேலையோ துரோகத்தையோ செஞ்சாலும் அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன்னை எதிர்க்கும் தடைகளை எல்லாம் என் வேல் கொண்டு தகர்ப்பேன் என் செல்லமே. துணிவோடு நீ இருந்தாலே வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். சுற்றி இருக்கிறவங்க உன்னை தனிமைப்படுத்தினாலும் கூட நீ கலங்காதே. நீ என்னுடைய பிள்ளை. தனிமையை இனிமையாக மாற்றிக்க முயற்சி செய். என் அருள் உன்னை எப்போதும் சரியான பாதையிலேயே வழிநடத்தும். முயற்சி செஞ்சும் தோற்று போயிட்டோமேன்ற கவலை விளக்க வேண்டாம். உன் உழைப்பை நான் அறிவேன். உன் முயற்சியையும் நான் அறிவேன். என் வேலின் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல வெற்றிகள் வந்து சேரப்போகுது. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். காசு இருக்கும்போது உன்னை கொண்டாடிய மனிதர்கள் கஷ்டம் வந்துச்சுன்னா உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ ஒருபோதும் யாரிடமும் ஏமாந்துடக்கூடாது. உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. காசு இருக்கும்போது உன்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிய மனிதர்கள் கஷ்டகாலம் வரும்போது உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் நீ தான் உன்னை காத்து கொள்ளக்கூடிய, உனக்கு தைரியத்தை சொல்லக்கூடிய துணிச்சலான பிள்ளையாக இருக்கணும். ஏளனமாக நினைப்பவர்களுக்கும் உன்னை கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கும் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். நேர்மையாக வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தர்மம் ஜெயிக்கும். உண்மையும் வாய்மையும் ஜெயிக்கும். உனக்கான நல்லதும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்.